எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ஆடாசிட்டி அப்படிங்கிற ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுற சாஃப்ட்வேர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாஃப்ட்வேரில் நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த வாய்ஸை ரெக்கார்ட் பண்ண வாய்ஸை எடிட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான எஃபெக்ட்ஸ் எடுத்துக்கலாம், எக்கோ, இந்த மாதிரி என்னென்ன நமக்கு தேவையானது எல்லாம் அதில் பண்ணிக்க முடியும். ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அந்த சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு நீங்கள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் ஆடாசிட்டி டைப் பண்ணுங்கள். AUDACITY. ஸோ ஆடாசிட்டி டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஆடாசிட்டி சாஃப்ட்வேர் வந்துடும், அதோட லிங்க் வந்துடும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா விண்டோஸ் தனியாக இருக்குது, மேக் தனியாக இருக்குது, இதுவே லினக்ஸ் தனியாக இருக்குது. ஸோ இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான், ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். ஸோ இது யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணி டெவலப் பண்ணலாம். ஸோ அப்படிங்கிறதுனால நம்ம இதுக்கு பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். ஸோ நம்ம விண்டோஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது டவுன்லோட் ஆகி பிடிச்சிருச்சு. ஸோ டவுன்லோட் ஆனதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ரன் செட்டிங்ஸில் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிரியேட் டெஸ்க்டாப் ஷார்ட்கட் ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இன்ஸ்டால். ஸோ உள்ளெல்லாம் வந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஃபினிஷ் ஆகிடும். ஸோ லான்ச் ஆடாசிட்டி கேட்குது. ஸோ ஓகே, நம்ம லான்ச் பண்ணிடலாம். ஸ்டார்ட் அப் மெசேஜ் ஒரு வாட்டே காமிச்சிட்டே இருக்கும். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது. ஸோ அது வேணாம் அப்படின்னா நீங்கள் டோன்ட் ஷோன்னு கொடுத்துட்டு ஸ்டார்ட் அப் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் இந்த ஆடாசிட்டி சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸு. இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தோன்னா இதுக்கு தேவையான ரெக்கார்டிங் டூல்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தோன்னா எடிட் பண்ணுறதுக்கான டூல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபைலை கிளிக் பண்ணால் நம்ம நியூ ப்ராஜெக்ட் பண்ணுறது, ஃபைலை ஏற்கனவே ஃபைல் ஓப்பன் பண்ணுறது, ரீசன்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணுறது, நம்ம பண்ண ப்ராஜெக்டை MP3 ஃபார்மேட்டாவோ இல்லை வேவ் ஃபார்மேட்டாவோ எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இல்லை நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபைலை இம்போர்ட் பண்ணுறது, இந்த ஆப்ஷன்லாம் இங்கே இருக்கும். அண்ட் எடிட்டில் காப்பி பண்ணுறது, பேஸ்ட் பண்ணுறது, ரீடு, இது ஆப்ஷன் எல்லாமே இங்கே இருக்கும். அண்ட் செலக்டில் ஒரு ட்ராக்கை ஆட் பண்ணுறது, அதுக்கு தேவையான டூல்ஸ் ஒன்றா கொடுத்துருப்பாங்க. அண்ட் வியூவில் ஜூம் பண்ணுறது, அந்த ட்ராக்கை மட்டும் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, இது எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. அண்ட் இங்கே பார்த்தோன்னா லாஸ்ட்டாக எஃபெக்ட்டு, நம்ம பண்ண ஆடியோக்குள்ளே எஃபெக்ட் கொடுக்குறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான் இந்த ட்ராக்கு. ஸோ இது பார்த்தோன்னா ரெக்கார்ட் பட்டனு, இதுதான் ரெக்கார்ட் பட்டன். ஸோ நம்ம அதை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ட்ராக்கில் ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது ரெக்கார்ட் பண்ணதை ஸ்டாப் பண்ணுறதுக்குரிய பட்டன். இதை பண்ணோம் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணது ஸ்டாப் ஆயிரும். இதுவே நம்ம ப்ளே பண்ணி செக் பண்ணோம் அப்படின்னா இது ரிவர்ஸில் போகிறதுக்கு இது பண்ணோன்னா ஃப்ரண்ட்லேருந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து வர ஆரம்பிச்சிடும். இது பார்த்தோன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக உள்ள ப்ளே பட்டன். இப்போ இந்த ப்ளே பட்டனை பார்த்துட்டோம்னா நம்ம ரெக்கார்ட் பண்ண ஆடியோ இங்கே வர ஆரம்பிச்சோம், ஆட்டோமேட்டிக்காக இங்கே ட்ராக்கில் ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது ரெக்கார்ட் பண்ணதை ஸோ இதாக ப்ளே ஆகும். ஸோ இதுவே நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இடையில பாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பாஸ் பட்டன். ஸோ இதுவே நம்ம இப்போ கண்டினியூ பண்ணோம்னா கர்சர் இங்கே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ மறுபடியும் ரெக்கார்ட் போட்டிங்க அப்படின்னா ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இங்கே வச்சுட்டு நீங்கள் மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் ரெக்கார்ட் போட்டோம்னா அதுலேருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மறுபடியும் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். இன்கேஸ் ரெக்கார்ட் பண்ணுறது நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பாஸ் பட்டன், அது பாஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ லெவலில் மைக்ரோஃபோன்லேருந்து இன்புட் வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத இங்கே காமிக்கும். ஸோ நம்ம பேசுகிறது ஃபுல்லாக இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் கலராக மாறிட்டுங்களா, க்ரீன் ப்ளஸ் எல்லோ. இது பார்த்தோன்னா நம்ம பேசுகிற ஆடியோ லெவலை பொறுத்து இங்கே மாறி காமிச்சிட்டு இருக்கோம். ஸோ இது 0 வரைக்கும் செக் பண்ணிக்கலாம். நான் -6 லெவல் வரைக்கும் செக் பண்ணிக்கலாம். அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துகிட்டு இருக்குது. அவ்வளோதான். இங்கே பார்த்தோன்னா அவ்வளோதான் ரெக்கார்டிங். ஸோ இதை இப்போ ஸ்டாப் பண்ணிடலாம். கீழே பார்த்தோன்னா என்ன மோடில் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டிஃபால்ட்டாக எம்எம்னு வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தோன்னா மைக்ரோஃபோன், நம்ம என்ன மைக் யூஸ் பண்ணுறோம் அந்த மைக்கு ஃபுல்லாக இங்கே நீங்கள் மாற்றிக்கணும். ஸோ இது மைக்ரோஃபோன் ரியல்டெக் ஆடியோ லேப்டாப்பில் உள்ளது, இது HCS ஜூமில் உள்ளது. இது என்னோட பெர்மனன்ட் மைக்ரோஃபோன். ஸோ அந்த மைக்ரோஃபோன் நான் சூஸ் பண்ணிக்கணும். இன்கேஸ் நீங்கள் இங்கே மைக்ரோஃபோனை நீங்கள் மைக்கு இன்செர்ட் பண்ணியிருந்தாலுமே மைக்ரோஃபோன் மாற்றி சொல்லியிருந்தீங்க அப்படின்னா இந்த மைக் இங்கே ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் அதை நீங்கள் பார்த்து என்ன இன்புட் கொடுக்குறீங்கிறது கரெக்டாக நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே பார்த்தோன்னா ஸ்டீரியோவா மோனோவான்னு கேட்குறாங்க. ஸோ மோனோனா ஒரே ஒரு சிங்கிள் ட்ராக் இருக்கும், ஸ்டீரியோனா 2 சேனல் இருக்கும். ஸோ இதை கட் வச்சுக்கலாம். அண்ட் இது பார்த்தோன்னா ஸ்பீக்கர்,
உங்களுக்கு என்ன அவுட்புட் தேவைப்படுதோ, எதில் அவுட்புட் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த அவுட்புட்டை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்க முடியும். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே டூல்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த டூல் பார்த்தோன்னா செலெக்ஷன் டூலு. இது நம்ம எவ்வளோ தூரம் வேணும் அப்படிங்கிறத இப்போ இன்கேஸ் இருக்குன்னா இப்படி செலக்ட் பண்ணிக்க முடியும். இதை செலக்ட் பண்ணதை ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும், இல்லை இதை டெலிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் வச்சு டெலிட் ஆகிடும். ஸோ கண்ட்ரோல் இசட் எடுத்து அண்டு ஆயிடும். ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணணும், இல்லை இதை மட்டும் நீங்கள் டீனைஸ் பண்ணணும், இல்லை இதை மட்டும் ஏதாவது பண்ணணும், பர்டிகுலராக மாற்றணும், இல்லை எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண வேண்டியதை இதில் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இது செலக்ஷன் டூலு. ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஜூம் டூலு. ஜூம் டூல் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கர்சரை வச்சு கிளிக் பண்ணோன்னா பெருசாகிட்டே போகும். பெருசு பண்ணுறது, சின்னது பண்ணுறது. ரைட் கிளிக் லெஃப்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா பெருசாகும். இதே ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஜூம் அவுட் ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த டூல் பார்த்தோம் அப்படின்னா டைம் ஷிஃப்ட் டூலு. ஸோ டைம் ஷிஃப்ட் டூல் எதுக்காகனா ஒரு ட்ராக் இருக்குது, அந்த ட்ராக்கை நீங்கள் வேணும் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதை ஈஸியாக மாற்றிக்க முடியும். மூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக நீங்கள் அந்த டூல் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரம் உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் நகர்த்தி அந்த ட்ராக் மட்டும் தனியாக நகர்த்தி கொண்டு வச்சுக்க முடியும். இல்லை இதே ஓகே, இல்லை செகண்ட் ட்ராக்கில் அடிஷ்னல் ட்ராக் வேணுன்னா நீங்கள் இன்னொரு ட்ராக் ஆட் பண்ணிவிட்டு ஆட் நியூ ஒரு ட்ராக் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு வேணுன்னா நீங்கள் அதை மூவ் பண்ணி இந்த ட்ராக்கில் வச்சுக்க முடியும். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஒரு மல்டி டூல் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் மொத்தமாக பண்ணுறதுக்காக இந்த மல்டி டூலு. இது எடிட்டிங் ஏதாவது ட்ரா பண்ணி வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண டிக்ரீஸ் பண்ண அப்படிங்கிற பர்பஸ்க்காக இந்த ட்ரா டூல் கொடுத்துருக்காங்க. அண்ட் என்வலப் டூல் பார்த்தோன்னா இதை சின்ன பண்ணுறது, பெருசு பண்ணுற, வால்யூமோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணணும், இதோட பிச்சோட லெவல் அப்படிங்கிற பர்பஸ்க்காக இந்த என்வலப் டூலை நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணிக்க முடியும். அவ்வளோதான் இந்த டூல்ஸு. ஸோ இது பார்த்தோன்னா ரெக்கார்டிங் மைக்ரோஃபோனோட லெவல் செக் பண்ணுறதுக்காக இது பார்த்தோன்னா வால்யூம், நம்ம ஸ்பீக்கரோட வால்யூம் செக் பண்ணுறதுக்காக இது. இங்கே நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது கட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது செலக்ஷன் டூல் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எக்ஸ்பிரஸ் பண்ணாலே கட் ஆகிடும். இல்லை இன்கேஸ் நீங்கள் சாஃப்ட்வேரில் பண்ணணுச்சின்னா இங்கே தனியாக பட்டனே இருக்குது. நீங்கள் செலக்ட் பண்ண உடனே கட் பண்ணால் கட் ஆகிடும். ஸோ பேஸ்ட் பண்ணுறதுக்கு பேஸ்ட் பட்டன் கண்ட்ரோல் விஏ ப்ரெஸ் பண்ணால் பேஸ்ட் ஆகிடும். நார்மல் உள்ள ஷார்ட்கட் தான் இது கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் இங்கே சாஃப்ட்வேர்லேயே பண்ணணும்னா இங்கே பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தோன்னா ஜூம் டூலு. ஸோ இங்கே பண்ணது அதே தான், இங்கே ஜூம் டூல் தனியாக கொடுத்துருக்காங்க. வேணால் நீங்கள் கிளிக் பண்ண ஜூம் ஆகும். இது ஜூம் அவுட்டு. இது செலக்ட் பண்ணுற டூலை என்லார்ஜ் பண்ணுறது, சின்னது பண்ணுறது. ஸோ அது நீங்கள் வேணுங்கிறத உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். அங்கே பண்ணுறதை இங்கேயும் பண்ண போகிறோம். அண்ட் இதில் பார்த்தோன்னா அந்த ட்ராக்கோட வால்யூம் எவ்வளோ இருக்குது, லெஃப்ட்டில் எவ்வளோ இருக்குது, ரைட்டில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இதை கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ராக் இன்கேஸ் டபுள் ட்ராக் யூஸ் பண்ணுறீங்க, அந்த ட்ராக்கை மியூட் பண்ணணும் அப்படின்னா மியூட் பண்ணிக்கலாம். இல்லை சோலோ ட்ராக் வேணும், இந்த ஒரு ட்ராக் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னா சோலோ ட்ராக் கிளிக் பண்ணால் அதை மட்டும் தான் பாடிட்டு இருக்கும். இன்கேஸ் இதில் உள்ள நீங்கள் வால்யூமை டிக்ரீஸ் பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செலக்ஷன் டூல் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தோம்னா எஃபெக்டில் நிறையா இருக்கும். ஆம்பிளிஃபை, பேஸ் அண்ட் ட்ரைபிள், பிச்சு சேஞ்ச் பண்ணுறது, ஸ்பீடை சேஞ்ச் பண்ணுறது, என்ன வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே வர ஆரம்பிச்சிடும். இப்போ இன்கேஸ் இதுக்கு நாய்ஸை நீங்கள் செக் பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ தனியாக ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் தனியாக ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இது பார்த்தோன்னா இதனோட ரூமில் உள்ள நாய்ஸ் லெவலு. இந்த நாய்ஸ் லெவலை நான் குறைக்கணும் அப்படின்னா இப்போ நான் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போயிட்டு நாய்ஸ் ரிடக்ஷன் போயிட்டு கெட் நாய்ஸ் பர்பிள் கொடுத்தோன்னா இதை ஃபுல்லாக எடுத்துக்கும். ஸோ செலக்ட் பண்ணிக்கும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல்லையே கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் அதே எஃபெக்டில் போயிட்டு நாய்ஸ் ரிடக்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துட்டு ரெடியூஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா இதில் உள்ள நாய்ஸ் ஃபுல்லாக எல்லாத்தையும் குறைச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஈஸியாக எவ்வளோ பெரிய நாய்ஸ் இருந்தாலுமே அதை நீங்கள் தனியாக அனலைஸ் பண்ணி குறைச்சி எடுத்துக்க முடியும். இப்போ நான் ஒர்க் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஒர்க் பண்ண ஃபைலை சேவ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபைலில் போயிட்டு சேவ் ப்ராஜெக்டில் கொடுத்து நீங்கள் சேவ் கொடுத்துக்கலாம். நார்மலாக கண்ட்ரோல் எஸ் தான் இதுக்கும் ஷார்ட்கட்டு. ஸோ கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு இதை கொடுத்தீங்கனாலே சேவ் ஆரம்பிச்சிடும். ஓகே கொடுத்துட்டு நீங்கள் எந்த இடத்துல வேணும்னு கேட்குது. ஸோ நீங்கள் டெஸ்க்டாப்பில் என்ன போட்டுக்கலாம், இல்லை லைப்ரரி டிஸ்பிசியில் போய்ட்டு உங்களோட ட்ரைவில் ஏதாவது ஒரு ட்ரைவில் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரைவில் சேவ் பண்ணால் கூட இங்கே நியூ ஃபோல்டர் என்ன கூட க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலில் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இப்போ டெஸ்ட்டுன்னு போகிறேன். ஸோ Audacity டெஸ்ட்டு கொடுத்துட்டு சேவ் கொடுத்தேன் அப்படின்னா அங்கே சேவ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஸோ நீங்கள் இதை சேவ் பண்ணிக்கலாம். இது அந்த ப்ராஜெக்ட் அப்படியே மொத்தமாக சேவ் ஆகும். இன்கேஸ் இதை MP3 ஃபார்மேட் நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்மேட்டுக்கு வேணும், நீங்கள் ஒரு ஃபிலிமுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு ஃபைலுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க, ஆடியோ எங்கேயும் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃபைலை எக்ஸ்போர்ட் கொடுத்து
MP3 ஃபார்மேட்டாவோ இல்லை வேர்ட் ஃபார்மேட்டாவோ உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ அந்த ஃபார்மேட்டை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு இப்போ அதே தான் இப்போ நான் அதே செலக்ட் பண்ண நியூ ஃபோல்டரில் நான் போட நியூ ஃபோல்டர் தான் இருக்குது. ஸோ அங்கேயே வேணால் வச்சுக்கலாம், இல்லை வேறு இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ இங்கே ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்கா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் இருக்கும். ஃபைல் நேம் நீங்கள் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃபைல் நேம் வேணும் அந்த ஃபைல் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார்மேட் இங்கே நிறையா இருக்கும். ஸோ நமக்கு MP3 இல்லை வேவ் ஃபார்மேட் இருந்தால் பெட்டர். ஸோ MP3 கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இங்கே பார்த்தோன்னா பிட்ரேட் இருக்கும், குவாலிட்டி என்ன குவாலிட்டி ரேஞ்சில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வேணுங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு ஹை குவாலிட்டியில் வேணுங்கிறத கொடுத்துட்டு சேவ் கொடுத்தா அப்படின்னா இந்த ஃபைல் எக்ஸ்போர்ட் ஆக அங்கே போயிடும். ஸோ இன்கேஸ் இல்லை நீங்கள் ஆர்டிஸ்ட் நேமு, ட்ராக் டைட்டில் யார் பண்ணாங்க அவங்களோட பேர், ட்ராக் டைட்டில், ஆல்பம் டைட்டில் இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொடுத்துட்டு ஓகே கொடுக்கலாம். இல்லை வேணும்னா நீங்கள் பிளாங்காக ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபைல் அங்கே அந்த இடத்துல எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். இதில் வேறு பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ எவ்வளோ பெரிய பிராண்டட் சாஃப்ட்வேரில் பண்ணக்கூடியதையும் இதில் ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். இந்த சாஃப்ட்வேர் ஒரு ஃப்ரீ வெர்ஷன் சாஃப்ட்வேர் தான். ஸோ இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ கிரேட் டே.